மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் திருஷ்டத்யும்னன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருபதருடைய மகன், பாஞ்சால நாட்டோட இளவரசர். எந்த அக்னி தீயில இருந்து பாஞ்சாலி பிறந்தாங்களோ அதே அக்னி தீயில இருந்து பிறந்தவர் தான் திருஷ்டத்யும்னன். பிறக்கும் போதே ஒரு போர் வீரன் மாதிரி போர் கவசத்தோடவும் கையில ஆயுதங்களோடவும் இந்த திருஷ்டத்யும்னன் பிறந்திருப்பாரு. அதிக தைரியம் மிக்கவராகவும் பகைவர்களை அழிக்கக்கூடிய திறன் பெற்றவராகவும் திருஷ்டத்யும்னன் பிறந்திருப்பாரு. குறிப்பா சொல்ல போனா இவரு பிறந்ததுக்கான நோக்கமே குரு துரோணாச்சாரியார வதைக்கிறதுக்காக தான். இந்த நோக்கத்தை குருஷேத்திர போரோட 15வது நாள் இவரு நிறைவேற்றி இருப்பாரு. பாஞ்சால நாட்டோட இளவரசியான திரௌபதியோட சுயம்வரத்தை முழுக்க முழுக்க தலைமை ஏற்று நடத்தியவரும் இந்த திருஷ்டத்யும்னன் தான். குருஷேத்திர போர்ல பாண்டவர்கள் பக்கம் நின்னு சேனாதிபதியாவும் இவர் போரிட்டு இருப்பாரு. மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் திருஷ்டத்யும்னன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துருபதருடைய மகன், பாஞ்சால நாட்டோட